வணக்கம் மக்களே, இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் அபிஷேக் ரமேஷ். நிகழ்ச்சியை தொடரலாம். நேற்று டிசம்பர் 12ஆம் தேதி திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். இதை முன்னிட்டு ஏராளமான அன்னதானங்கள், எக்கச்சக்கமான வாழ்த்துக்கள், எப்பவும் போல அவர் வீட்டு வாசலில் திரண்ட மக்கள், படையப்பா ரீரிலீஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். அதை தொடர்ந்து இன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நம்ம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தோட சாமி தரிசனம் செய்ய போயிருக்காரு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சும்மாவே கூட்டம் அள்ளும். இதில் சூப்பர் ஸ்டாரே அங்கே போனால் என்ன ஆகும்? ஸோ அதே தான். ஸோ கோவிந்தா கோவிந்தான்னு மக்கள் ஒரு பக்கம் சாமி தரிசனம் செய்ய, இன்னொரு பக்கம் தலைவா தலைவான்னு ரஜினி தரிசனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். பாவம், அந்த கூட்டத்தில் ஒரு அர்ச்சகர் வேற கீழே விழுந்து ஒரு ஆர்வத்தில் ஓடி வந்து பாவம். ஸோ இந்த மாதிரி அங்கே ஒரு சலசலப்பு. ஸோ இதை தொடர்ந்து அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம தலைவர் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு பவுன்சர்களோட பாதுகாப்பில் காரில் ஏறி நடக்க கோவை ஒண்டிப்புத்தூர் பகுதியில் படையப்பா ரீரிலீஸ் பார்க்கறதுக்காக ஈவினிங் ஷோக்கு வந்த மக்கள் தியேட்டருக்காரங்க கிட்ட ஒரே பஞ்சாயத்து. என்னன்னு பார்த்தா ஆடியோ வீடியோ எதுவுமே ஒழுங்காக தெரியலையா. அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு என் டிக்கெட் காசை திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி ஒரே பிரச்சனை. கொல்கட்டாவில் சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் அங்கே ஒரு பரபரப்பு. அங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லியோனல் மெஸ்ஸி வந்திருக்காராம். கேட்டவுடனே நானே ஷாக் ஆகிட்டேங்க. ஆமாம், இந்தியாவுக்கு லியோனல் மெஸ்ஸி வந்திருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, கொல்கட்டாவில் அவருக்காக ஒரு சிலை ஒன்று கட்டியிருக்காங்களாம். ஸோ அதோடைய திறப்பு விழாவுக்காக லியோனல் மெஸ்ஸி இங்கே இந்தியா வந்திருக்காரு. ஸோ அங்கே அவரை அப்படியே எங்கள் பக்கத்தில் இருந்து அந்த சால்ட் லேக் ஸ்டேடியமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே இவரை பார்க்க திரண்ட அந்த மக்கள் ஒரு ரகளையில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவரை பார்க்கறதுக்காக அங்கே வந்த மக்கள் 5000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் அந்த நுழைவு கட்டணம் வாங்கி தான் அவரை பார்க்க வந்திருக்காங்க. அங்கே லியோனல் மெஸ்ஸி கொஞ்ச நேரத்திலேயே அங்கேருந்து கிளம்பிட்டாராம். அதனால் எங்களால் லியோனல் மெஸ்ஸி சரியாக பார்க்க முடியல, ஒழுங்காக பார்க்க முடியல, அவர் சரியாகவே தெரியல, கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போயிட்டாரு, என்ன இதுன்னு இவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடல, நேராக சூறையாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனால் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில், சேருன்னு எல்லாத்தையும் தூக்கி அடித்து ரகளையில் ஈடுபட்டு ஒரே பரபரப்பு. அப்புறம் நம்ம போலீஸார் லைட்டாக ஒரு தடியடி நடத்தி எல்லாரையும் கலைச்சி விட்டு வா. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியதாக ஒரு தகவல் வெளியாகும். திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒருத்தன் குண்டு போட்டிருக்கான். குண்டு இல்லைங்க, குண்டு, பெட்ரோல் குண்டு. ஆமாம், பாலமுருகன் அப்படிங்கிறவர் அவருடைய 2 வீலரை வீட்டு வாசலில் பார்க் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ முன்விரோதம் காரணமாக ஒரு நபர் அவருடைய 2 வீலர் மேலே பெட்ரோல் குண்டு வீசியதா அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்மையில் அம்பாசமுத்திரம் பகுதியில் நடந்த 3வது குண்டு வீச்சு சம்பவம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பகுதியில் எப்போ எந்த நேரத்தில் யார் அடுத்து எங்கே இந்த குண்டை வீச போகிறாங்கன்னு தெரியாமல் மக்கள் ஒரே பீதியில் இருக்காங்க. மாவட்டத்தை சேர்ந்த 22 வயசு மாணவி யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்காக இங்கே சென்னையில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க.
ஸோ இந்த டெலிகிராம் ஆப் மூலமாக ஒரு ஆண் நண்பருடைய ஒரு பழக்கம் ஏற்பட்டு, அந்த நபரும் வந்து நானும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன், நானும் இங்கே தான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தை வந்து கொஞ்ச நாளாக போயிட்டு இருந்திருக்கு, கொஞ்ச நாள் பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இன்னைக்கு நம்ம குரூப் ஸ்டடீஸ் பண்ணலாம், நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வர வச்சு, அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி மிரட்டி ரேப் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து, அந்த பையனை வந்து ஐநாவரத்தை சேர்ந்த இந்த யோகேஸ்வரன்கிற அந்த பையனை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியதா ஒரு தகவல் வெளியாகுது. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் இதுதாங்க உங்களுக்கான செய்திகள். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அபிஷேக் ரமேஷ்.